Okay, today we are going to see another important character called patience. Somebody say patience. Yeah, good. சத்தமா சொல்லுங்க பாலா. நல்ல ஒன்றும் சத்தமா. பொறுமை. Somebody say பொறுமை. பைபிளில் வந்து பொறுமை அப்படின்ற இருக்கிற இடத்து ஆல்மோஸ்ட் எல்லா 95% இருக்கிற இடத்து எல்லாத்துலேயுமே வந்து பொறுமையோடு இல்லை என்ன போட்டிருக்கு? கையை நல்லா விரிச்சு சொல்லுங்க. ஒன்றும் சத்தமாக சொல்லுங்க பாலா. ஓகே, லூக்கா 21:19 குயிக்காக படிப்போம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஒரு திருப்பி. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை தலை கை வச்சு சொல்லுங்க. உங்க பொறுமையினால உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமை இல்லாமல் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியாது. 2-3 இந்த பேஷன்ஸ் உடைய டெஃபினேஷன் என்ன இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ. ஒன்று என்னன்னா, பேஷன்ஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ஸ் அ வெயிட்டிங். அதாவது காத்திருப்பதே பொறுமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாவா? வி ஆஃபன் திங்க் தட் வெயிட்டிங் இஸ் பேஷன்ஸ். இது ஆக்சுவலி பேஷன்ஸ்னா என்னன்னா, ஹவு வி ஆக்ட் வைல் வி ஆர் வெயிட்டிங், அதுதான் பொறுமை. பொறுமை என்னன்னா, காத்திருப்பது பொறுமை இல்லை, காத்திருக்கப்ப நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன், நான் எப்படி ஆக்ட்னு தமிழ்னா நான் எப்படி நடந்து கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ பொறுமை என்பது இப்போ எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? புலம்பிக்கிட்டே வெயிட் பண்ணுவாங்க, கோவமாக இருப்பாங்க, டிப்ரெஷனில் போவாங்க, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் நான் வந்து என்னுடைய பொறுமையை எப்படி வெளிப்படுத்தணும்னா, நான் இந்த காத்திருப்பின் நாட்களில் நான் எப்படி இருக்கேன்? பகலில் பஸ்ஸெல்லாம் காத்திருப்பின் நாட்களில் எப்படி இருக்கேன்? அதுதான் பொறுமை. ஒரு ஆளே சொல்லும் பாலா. ரத்தம் பத்தாது. அல்லேலூயா. ஒன்றும் பலமா. இட்ஸ் ஹவு வி பிஹேவ் வைல் வி வெயிட் இஸ் அ மேட்டர். இந்த பேஷன்ஸ் உடைய கிரீக் வேர்டு 2-3 வேர்டை எடுத்து பார்த்தா அது உங்களுக்கு இட்ஸ் கால் ஹைப்போன் மோன் அண்ட் மார்க்கோமியா. அது இந்த கிரீக்கோட வேர்டில் என்ன இருக்குன்னா, ரிமைனிங் அண்ட் ஹெவி லோட் வித்தவுட் கிவிங் அப். பேஷன்ஸ் என்னன்னா, ஒரு பெரிய ஹெவி லோடு கீழே வித்தவுட் கிவிங் அப். இந்த நாட்களில் நிறைய டிராக்டர்லாம் வந்துருச்சு. அந்த நாட்களில் மாட்டு வண்டி தான். எத்தனை பேர் மாட்டு வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு தெரில. நான்லாம் மாட்டு வண்டி ஓட்டியிருக்கிறேன். எங்கள் சர்ச்சுடைய திங்ஸ்லாம் ஏற்றிட்டு இந்த மாடு இழுத்துட்டு போவோம். அப்போ வந்து எங்கள் இந்த அந்த ஒரு ரோடு இந்த கோர்ட்டுக்கிட்ட வரப்போ அங்கே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தில் போகிறப்ப இந்த மாடு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நாங்களாம் தம்பி மாதிரிலாம் எங்கள் கூட இருக்கலாம் சேர்ந்து தள்ளுவாங்க, அது போயிடும். பட் மெனி டைம்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு இடத்துல மேலே ஏறுறப்ப இந்த இதில் வந்து அந்த ஹெவி லோடை இழுத்துக்கிட்டு அந்த மாடு போகிறது தான் பொறுமைக்கு அடையாளம். ஒரு அல்லே சொல்லும்பாலாம். ஆனால் அது டெஸ்டினேஷனை போய் சேரணும். சத்தமாக அல்லே சொல்லுங்கள். ஸோ லாங் ஒரு பெரிய டைமில் ஒரு பெரிய ஹெவி லோடு என் கையில் இருந்தாலும் நான் அது எப்படி ஆக்ட் பண்ணுறேன்? ஒரு அல்லே சொல்லு, எப்படி ஆக்ட் பண்ணுறேன்? நேற்று நம்ம ஜாயை கொடுத்து பார்த்தோம். இந்த ஹவு வி ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன். நமக்குள்ளே இருக்கிற அந்த 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 சந்தோஷத்தை எடுக்க முடியாமல் இருப்பதான் நம்ம வந்து தேவன் நம்ம கொடுக்குற அந்த சந்தோஷம் சொல்லி பார்த்தோம். இந்த பொறுமை வந்து நோ கிவிங் அப். சம்படி சார் நோ கிவிங் அப். பத்தாது, நோ கிவிங் அப். அடுத்தது வந்து ஒன்று போட்டிருக்குன்னா, இந்த மார்க்கோத்துமியா. ஆனால் ஹேவிங் அ லாங் ஃபியூஸ். இப்போ கரண்ட்டில் ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன மெலிஸ் ஒயர் போட்டிங்கன்னா என்ன, உடனே ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் நல்ல திக்கு ஒயர் போடுங்க பார்த்தீங்க, அது போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ட்ரிப்பர்லாம் வேறு வந்துருச்சு. ஸோ ஒரு 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 நல்ல திக்கான ஒயரை ஃபியூஸில் போகிறது தான் பொறுமை. ஒரு அல்லே சொல்லும் பார்க்கலாம். என்ன ஒரு கிளிப்சி வந்தாலும், என்ன ஒரு ஹை வோல்ட் வந்தாலும், லோ வோல்ட் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு 4 தடவை ஒரு பக்கத்தில் பார்த்து தாங்கி கொள்ளக்கூடிய, சத்தமாக சொல்லுங்க. அதான் ரோமர் 8:25 டக்குன்னு படிங்க பார்க்கலாம். பட் we hope for what we do not see, we wait for it with a patience. Hallelujah. ரோமர் 8:25 குயிக்கா போடுங்கப்பா. காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இன்னொரு ஆக்சுவலா இந்த பொறுமையை குறித்து, இந்த பேஷன்ஸை குறித்து வந்து இன்னொரு டெஃபினேஷன் நான் காலையில் படித்தேன். என்னன்னா, பேஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு, the patience is a bridge between our current reality and God's future promise. Hallelujah.
Yeah, we can give the Lord a good hand of praise. Yes. இந்த பொறுமை என்பது நம்ம விசுவாசம் பொறுமை ரெண்டுமே இட் கோஸ் அலாங் டுகெதர். பொறுமை என்பது என்னுடைய கரண்ட் ரியாலிட்டியும் ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்தில் வைத்திருக்க ஃபியூச்சர் ப்ராமிஸையும் லிங்க் பண்ணுகிற ஒரு பிரிட்ஜ். கைகளை மேலே தூக்கி ஒரு விஷயம் தட்டுவோம். அதான் இங்கே போட்டிருக்கு, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்காக, சத்தமாக சொல்லுங்க, பொறுமையோடு காத்திருப்போம். தலை கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியத்திற்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன். சத்தமா சொல்லுங்க, பொறுமையோடு காத்திருப்பேன். ஏன்னா there are two times, right? One is ரெண்டு விதமான டைம் இருக்கு. என்ன டைம்? கைரோஸ் அண்ட் குரோனோஸ். கைரோஸ் அண்ட் குரோனோஸ். குரோனோஸ் இஸ் நார்மல் டைம், ஷெட்யூல்ட் டைம். கைரோஸ் வந்து காட்ஸ் டைம். somebody say God's time. கையில் வச்சு சொல்லுங்க, கைரோஸ்னா காட்ஸ் டைம். ஸோ ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்து இருக்கிறவங்கள ஒரு நாளும் ஆண்டவர் வெக்கப்பட விடவே மாட்டார். நான் சொன்னேன், ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்து இருக்கிறவங்கள இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு நாளும் விட மாட்டேன். somebody say ஒரு நாளும் விட மாட்டேன். பத்தாது, ஒரு நாளும் விட மாட்டேன். இந்த பேஷன்ஸ் இஸ் நாட் ஒன்லி a bridge, இட்ஸ் a character development tool. அல்லேலூயா. உங்களை ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உள்ள ஆளாக மாற்றுறதான் பொறுமை. ஒரு அல்லே சொல்லும்பாலாம். நான் வந்து யூகேலேருந்து வந்து 3N4 Techல ஒர்க் பண்ணேன். அங்கே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கலாம். அங்கே வந்து நீங்கள் கெட்ட வார்த்தையிலே திட்டிக்கலாம். இமெயிலில் யூ கேன் ஸ்கோல்ட் யுவர் மேனேஜர் வித் அ பேட் வேர்டு, இங்கிலீஷில் திட்டலாம். இங்கே வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் நான் வச்சு செய்கிறேன் இங்கிலீஷில். எங்கள் பாஸ் ஓடி வந்தார், டே இது லண்டன் இல்லடா, இது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தட் சம்திங் கால் ரெசிலியன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த போர்ட்ஃபோலியோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டில் சம்திங் கால் ரெசிலியன்ட் அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, நீ வந்து கோமாக ஒரு இமெயில் அனுப்புன்னு ஆசைப்படுற, தட்ஸ் ஃபைன். என்ன பண்ணு, ஒரு டிராஃப்ட் பண்ணிவிட்டு டோன்ட் கிளிக் த சென்ட் பட்டன், ஹோல்ட் இட் தேர் ஃபார் half an hour, தென் கம் அண்ட் ரீவிசிட். அந்த இமெயிலை ரீவிசிட் பண்ணி ஏதாவது வார்த்தைகளை மாற்ற முடியுமா, இப்போ நான் வந்து ரொம்ப கோவமாக ஏதாவது வார்த்தைகளை மாற்ற முடியுமான்னு சொல்லி பாரு. அப்படி மாற்ற முடியும்னா மாற்றிட்டு திருப்பி ஜஸ்ட் டோன்ட் சென்ட் இட், புட் இட் இன் டிராஃப்ட், கம் ஆஃப்டர் 1 hour again அண்ட் டூ த ப்ராசஸ் 4 times. அப்படி பண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயில் வச்சுருந்தீல, அதையும் இந்த இப்போ கரண்ட் இருக்கிற மெயிலையும் இதையும் கம்பேர் பண்ணி பாரு. யூ வில் பி conveying the same message what you want to convey 4 hours before, but now very politely. நான் சொல்ல விளங்குதா? 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ கோவத்தில் ஒரு இமெயில் அடிச்சுல, அதே தான் இப்பயும் நீ கன்வே பண்ணுற, பட் இன் வெரி ப்ரொஃபஷனல் வே. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அதில். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச். என்னுடைய ரைட்டிங்ஸே மாறினுச்சு. ஒரு இமெயிலை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து, ஓ இப்படி இந்த வேர்டுக்கு இது போடலாமே, இப்படி இருக்கிறதுக்கு அப்படி போடலாமே, அடுத்தது வந்து அப்படி 4 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மெயில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பட் டு த பாயிண்ட் கன்வே பண்ணுது. இதை பார்க்கறது ரொம்ப ஹாரிபிளாக இருக்குது. தட் இஸ் கால் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஐ எம் ஷோகேசிங் மை செல்ஃப். எனக்கு கோவம் இருக்குப்பா, ஆனால் என்ன ரைட் வே. somebody say ரைட் வே. நம்ம கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவோம்ல, தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது, வார்த்தையை விட்டா திருப்பி அள்ள முடியாது. வெரி கேர்ஃபுல் இன் வாட் வேஸ் தட் யூ யூஸ். உங்களுடைய அதாவது பைபிளில் போட்டுக்கலீங்க, கோவப்பட்டாலும் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் படி நீங்கள் கோவப்பட்டால் பொறுமையாக இருங்கள்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நமக்கு வருகிற இந்த கோவத்தை வந்து அதை ரியாக்ட் பண்ணுறோம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆளே சொல்லும்பாலா, நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு ஒன்றும் பழைய குருடி கழத்தோட மாதிரியே கோவம் வந்துச்சுன்னா அப்படியே அப்படின்னு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படியே இருக்கிறது பொறுமை கிடையாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகே எரும மாடு மாதிரி இருக்கிறது தான். ஒரு ஆளே பக்கத்தில் பஸ், நீங்கள் ஒரு எரும மாடு சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், லேடிஸ்லாம் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு எரும மாடு. அல்லேலூயா. அது இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு ரொம்ப அவங்க மேலே தப்பு இருந்தாலே அவங்களுக்கு கோவம் வருது. அல்லேலூயா சொல்லும்பாலா. இப்போ சிலவங்களுக்கு அறிவுரை சொல்கிறப்ப ஏதோ நான் பாவி மாதிரி அறிவுரை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி இல்லை. ஒரு அல்ல சொல்லும்பாலா. ஒரு கிறிஸ்துவினுடைய நேச்சர் இன்னும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த வெயிட்டிங் டைமில் வந்து
சம்டைம் நான் சொன்னேன் அதே தான், இந்த கம்பேரிசன் தான். சிலவங்களுக்கு ஒரு வருஷத்தில் நடந்தது, சிலவங்க சிலவங்களுக்கு சில நாட்கள் ஆகணும். ஆனால் இந்த வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம், இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். கைத்துக்குறாலே சொல்லும்பாலாம். கேரக்டர் டெவலப்மெண்ட் சம்படிசே. அப்போ தான் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா, சில டைம் வந்து நம்ம ஏதோ வெயிட் பண்ணுறோம், ஆண்டு நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அல்லேலூயா. சாப்பாடு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. சில வீட்டிலலாம் வந்து போட்டு வாயில் ஊட்டி விடணும் எல்லா நாளும். அப்படி ஆண்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்மளால் போட முடிஞ்ச டைம் போட்டுக்கலாம். சில டைம் வந்து ஒய்ஃப் போட்டு தரது தப்பு கிடையாது. அது மாதிரி வந்து சோறுலாம் சமைச்சு வச்சாலும் போட்டு கொடுத்தாந்தான்னு உட்கார்ற ஒரு சந்ததி இருக்குது. அதுக்கு பொறுமைன்னு நீங்கள் பேரைக்கூடாது, அது பேர் எருமை. அல்லேலூயா. உன்னெல்லாம் வெளுக்கணும், உனக்கெல்லாம் சோறு போகிறதே பெருசு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அல்லே சொல்லும்பாலாம். அல்லேலூயா. அதுவும் வந்து சிலவங்களாம் இருக்கிறாங்க, நேற்று வச்ச குழம்பு இன்றைக்கி சூடு பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கெல்லாம் டைரக்ட் ஹெல் தான். அல்லேலூயா. பொண்டாட்டி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக. அப்போல்லாம் எவனாவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி பொறுமையோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. இன்றைக்கெல்லாம் என்ன கிடைக்குதோ சாப்பிடுங்க, இல்லையா கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அல்லேலூயா. அதில் தான் உங்கள் பொறுமை இருக்குது. ஆமேன். இன்னும் ஒரு இன்னும் நீ வந்து போகல, இன்னும் உனக்கு ஆண்டவர் ஆப்பு வைப்பார். அல்லேலூயா. அதுவும் இந்த காலத்துக்கு பிள்ளைங்க வேறு லெவலில் இருக்கும். என்ன நீங்கள் ஒரே குழம்பு வைக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்களாம் அப்படி எங்கள் வீட்டில் கேட்கவே முடியாது. அதில் கேட்குறேன்னா போய் பட்னியே கடைன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? இன்றைக்கி ஒன்றும் சமைக்கலாமா, யூ கேன் கோ டு ஸ்கூல், கம் பேக் எம்டி ஸ்டமக், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரிமைன் எம்டி ஸ்டமக் ஃபார் another month ப்ளீஸ் பி ஸோ. செத்துப்படியா உன்னை அடக்கம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க அம்மா அப்பாலாம். அல்லேலூயா. ஆனால் நம்ம இப்படி இல்லை. ஆமாம் கண்ணு ராஜாத்தி பூஜாத்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்மளும் பொறுமையாக இருக்க பழகும். கைத்தி குரலை சொல்லும் பாக்கலாம். பத்தாது, இன்னும் you need to rely on the process. somebody say process. ஒரு அல்லே சொல்லும் பார்க்கலாம். ஒரு இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க தே வெயிட் ஃபார் த டியூ டைம். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சைனீஸ் பேம்புன்னு ஒரு ட்ரீ இருக்குது. அது வந்து மொத்தமாக வளர்றது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? ஆனால் 5 வருஷம் ஒன்றுமே வளராது. 5 years it will remain less than 1 feet. 1 feet தான். பட் 5 வருஷமும் the farmers has to hope. அதோட வளர்ச்சி வந்து 80 அடி போகுமா. 80 அடி போகும்னு நினச்சிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 1 yearல 80 அடி வளர்ந்துடும். அல்லேலூயா. அத்தமா அல்லே சொல்லுங்க. ஸோ பேஷன்ஸ் is bridge between the current reality of 1 feet and hoping that it will go for 80 feet for 5 long years. கைத்திக்கு ஒரு அல்லே சொல்லும் பார்க்கலாம். சிலவங்க மாறிடுவாங்க ஒரே நேரத்தில், சிலவங்க மாறதுக்கு டைம் ஆகும், சில காரியங்கள் சீக்கிரமாக கிடைக்கும், சில காரியங்கள் லேட்டாகும். அதில் என்னுடைய கேரக்டர் நான் எப்படி அது பிஹேவ் பண்ணுறேன் தான் ரொம்ப முக்கியம். கைத்துக்கு வரல. சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெயிட்டிங் தான் போதும், மூஞ்சி வந்து அப்படியே அவங்கள போய் கேட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க பிரச்சனைலாம் ரொம்ப சப்பாக மேட்டராக இருக்கும். அதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருப்பாங்க? ஏதோ கப்பலே கவுந்து போன மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி மூஞ்சி வைக்கிற ஆட்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லை. பக்கத்தில் பஸ்ஸில் உங்கள் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எது பொறுமை கிடையாது, எது பொறுமைன்னா, பொறுமை என்பது ஆக்டிவாக ட்ரஸ்ட் பண்ணுறது. அதுதான் பொறுமை. எனக்கு கிடைக்கல, நான் ஆக்டிவாக நான் வேலை செய்கிறேன், அது இந்த இது ஒர்க் அவுட் ஆகலை, இட்ஸ் ஃபைன், I'm ட்ரை திஸ். பாசிவ் லேசிவ்னஸ் இஸ் நாட் பேஷன்ஸ். நான் சொல்கிறது விளங்குதா? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க, ஆண்ட விட்ட வழி வீட்டில் உட்காந்து மல்லாக்க பார்க்குறது பொறுமை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமாலா. அது ட்ரை பண்ணேன் பாஸ்டர், ஒர்க் அவுட் ஆகல பாஸ்டர், அதனால் கத்தர் விட்ட வழி சிவனேன்னு கிடக்கிறேன்னு பொறுமை கிடையாது. அல்லேலூயா. பொறுமைனா என்னன்னா, எனக்கு 10 தோல்வி ஏற்பட்டுச்சு, இருந்தாலும் 11 ட்ரை பண்ண போகிறேன், நான் கஷ்டப்பட போகிறேன், ஆண்டு எனக்கு உதவி செய்ய போகிறார், எனக்கு குறித்த ஓட்டத்தை நான் கண்டிப்பாக முடிப்பேன். 2 தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, 3ஆவது தடவை 100 அடி வாங்கினது அப்படி குறைஞ்சிட்டு 100, 80, 60, 10ன்னு ஒரு நாள் அடி வாங்காமல் நான் உயர்வை பார்ப்பது தான் பொறுமை. கை தூக்கி ஒரு அல்லையா சொல்லுவேன். கை தட்டி அப்பா அமையப்படுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். எது பொறுமை அப்படின்னா, என்னை பாருங்க, என் கேரக்டர் கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறது. சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 லட்ச ரூபா இழந்ததா, ஒரு 10,000 ரூபா இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர், 1 கோடி 2 கோடி 50 லட்சம்னா நானும் மனுஷன் தானே. எப்படி அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நானும் பக்கத்தில் பார்த்து நீனும் மனுஷன்தான் சொல்லுங்க. பக்கத்தில் நீனும் மனுஷன்தான்.
ஆனால் எனக்குள் ஆண்டவர் இருக்கிறப்ப எனக்கு 1 கோடினாலும் ஒன்று தான், 100 கோடினாலும் ஒன்று தான், 10 லட்ச ரூபா ஒன்று தான், 10,000 ரூபான்னு ஒன்று தான். என்னால் பொறுமையாக ஆண்டவருக்குள்ளே இருக்க முடியும். கைகளை மேலே தூக்கி தட்டி அப்பாட்ட ஹல்லேலூயா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் அந்த இந்த இந்த காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ உங்களுக்கு எவ்வளோ ஃபார்மிங் பற்றி தெரியும்னு தெரில, யோவான் கேட்டால் தெரியும். சில நெல்லாம் வளர்கிறதுக்கு 8 மாதம் 9 மாதம் ஆகும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போல்லாம் 3 மாதத்தில் விளைஞ்சிருது, 2.5 மாதத்தில் விளைஞ்சிருது. அதனால தான் இவ்வளவு இந்த கேன்சருடைய ஒன் ஆஃப் த மெயின்ஸ் ரீசன் அதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி த லாங்கர் த வெயிட் இஸ் த பெட்டர் த ரிசல்ட் வில் பி. கைத்திக்குறலே சொல்லும் பார்க்கலாம். இந்த திராட்சை ரசம்லாம் எத்தனை இயர் ஓல்டோ அதுக்கேற்றாப்புல அதனுடைய மதிப்பு பெருகும். நான் இன்றைக்கி காலைல சொல்கிறேன், இந்த எது பொறுமை இல்லை அப்படின்னா ட்ரை பண்ண கிவிங் அப் ஆன் த விஷன், அவ்வளோதான் போச்சு முடிஞ்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் சப்மிஷன் டு காட்ஸ் டைம் பட் கிவிங். கடைசியாக அவன் சொல்ல விரும்புகிறேன், பொறுமை என்பது உன் தலை கேச்சுக்கிறீங்களா, பொறுமை என்பது விதண்டாவாதமாக காத்திருப்பது அல்ல. என்ன பாருங்க எல்லாரும், விதண்டாவாதமா பிடிச்ச மயிலுக்கு இப்போ 3 காலம் கிடையாது, 2.25 கால் தான் அப்படின்னு இருக்கிறது பொறுமை கிடையாது. அது 2.25 கால் வச்சுக்கிட்டு காத்தர் ஷைமாள் ஆமா ஷஹா அப்படின்னு காத்திருக்கிறது பொறுமை இல்லை. பொறுமை என்பது உங்களுடைய தலை கைக்கு அதுக்குள்ளே கத்துட்டு, பொறுமை என்பது உங்களுடைய ஆசைகளை கர்த்தருடைய திட்டத்தில் திணிப்பது பொறுமை இல்லை. அதுக்கு பேர் விதண்டாவாதம். சத்தமாக சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்ன? இன்னொன்று வந்து சொல்லப்போனால் அதுக்கு பேர் அயோக்கியத்தனம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அதுக்கு பேர் அயோக்கியத்தனம். நான் வந்து நான் தலை கேச்சுங்க, ரொம்ப டூ மச் அவங்கள பற்றி திங்க் பண்ணால் தான் இந்த அயோக்கியத்தனம் வரும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய திட்டத்துக்கு என்னை சப்மிட் பண்ணுறப்ப இந்த பொறுமை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஒரு அல்லையா சொல்லும் பாலாம். இல்லைன்னா அந்த பொறுமை வெறுமையாக தான் கொடுக்கும். நான் சொல்ல விளங்குதா? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லையா சொல்லும் பாலாம். இந்த பொறுமை எப்பொழுது பெருமையாக மாறுனா, நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்கு காத்திருந்து உங்கள் செல்ஃபை டினை பண்ணணும். சம்படி செல்ஃபை டினை பண்ணணும். பத்தாது, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், செல்ஃபை டினை பண்ணணும். அல்லேலூயா. ஆனால் விதண்ட விதமாக எனக்கு இதுதான் வேணும், சம்படி இதுதான் வேணும், பக்கத்தில் பஸ்ஸில் இதுதான் வேணும் அப்படின்னு காத்திருக்கிறது பொறுமை இல்லை. கர்த்தருடைய திட்டமயத்தில் இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்வது தான் பொறுமை. கை தூக்கி ஒரு அல்ல சொல்லும் பாலாம். பத்தாது, சத்தியம் சத்தம் சொல்ல. அல்லேலூயா. எனக்கு வந்து ஒரு மேனேஜர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன் என் ஒர்க்லலாம். எங்கூட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கள் பாஸ் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், ஜான்சன், wherever there is a human there will always be a problem. அதாவது கீழே இருக்கிறவன் அறிவாக இருக்கிறான், அறிவு இல்லாமல் இருக்கிறான்றது முக்கியம் கிடையாது. ஒரு மனுஷனாக இருந்தாலே பிரச்சனை இருக்கும். ஒரு அல்லே சொல்லும் பாலாம். ஏன்னா ஐ லேர்ன் திஸ் இன் அ வெரி ஹார்ட் வே. என்னென்னா பெரிய டீமு, ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி இருப்பான், ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி இருப்பான். ஒருத்தன் வந்து இந்த கண்ணன் காத்தியெல்லாம் இருப்பாங்க. மதியானம் போய் சாப்பிட்டு வந்துட்டு நல்லா தூங்குவாங்க. நான் போய் டேய் என்னடாண்ணா, கொடுங்க சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்பாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. சிலவங்க வந்து செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. பட் ஒரு டீமில் வந்து நம்ம அப்படி போகிறப்ப எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப பொறுமை வேணும். I have led a team of 50 to 5,000. அப்போ you need lot of patience. Somebody say lot of patience. அப்போ என்னென்னா, யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் மாறாமல் நான் பார்த்துக்கணும். கைத்துக்குறையில சொல்லும்பாலா. யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் மாறாமல் நான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் தெய்வீக பொறுமை தேவை. கைத்துக்குறையில சொல்லுங்க பார்க்கலாம். 2 கை இப்படி சொல்லுங்கள், நீடிய கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள், நீடிய. யார் வந்து என்னென்னா, இந்த 10 செகண்டு உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்துருந்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் நிறைய ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கேன் திருச்சியில் இருக்கப்ப. எஸ்பெஷலி அந்த ஜெயிலில் வந்து இந்த கொலை கைதிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் நான் போய் பேசியிருக்கிறேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு 5 நிமிஷம் நான் பொறுமையாக இருந்திருந்தா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேயா. நாட் எவ்ரிபடி கொலை பண்ணிட்டு போகிறவங்க எல்லாருமே பெரிய ரவுடிங்கெலாம் கிடையாது. அந்த ஒரு 5 நிமிடம் கோபம்.
இந்த ரெண்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபேமிலி இஷ்யூனால பொண்ணு எங்கேயாவது கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதாவது பண்ணியிருக்கிறோம், இல்லை ஒய்ஃப், அப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. 90 பேர் 100 பேர் இருந்தால் அதில் 90 பேர் இப்பேற்பட்ட 10 பேர் தான் இந்த கூலிக்கு கொலை பண்ணுறது. அவங்கள நீங்கள் போய் பேசினா அவங்களுக்கு உணர்ச்சியே இருக்காது, அவங்கள விட்டுருவோம். இந்த 90 பேர் ஒரு தருணம் எனக்கு கொடுக்கப்பட்டால் நான் கண்டிப்பாக அந்த கொலையை செய்ய மாட்டேன். இந்த 5 மினிட்ஸ் கோவம் அவங்க வாழ்க்கையை ரூயின் பண்ணுறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்கள் எந்தெந்த காரியத்தை ரூயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கோபம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட பொறுமை கேட்டு we are going to see through it. somebody say see through it. see through it. சத்தமாக சொல்லுங்கள், see through it. பத்தாது சொல்லுங்கள், இதை நான் மேற்கொள்ள போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்கள், நான் மேற்கொள்ள போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒன்று சத்தமாக சொல்லுங்கள், மேற்கொள்ள போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. சத்தமாக இல்லையா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். அது மாதிரி எந்த டிசிஷன் எடுத்தாலும் பொறுமையாக எடுக்க பழகிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். தடாபுடா எதுக்கு டிசிஷன் ஏன் எடுக்கிறோம்? இது சிலலாம் இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. டபார்னு ஆனால் அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்கள போல் ஆள் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவ ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார், திடீர்னு வருவார், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், ஆட்டோக்காரன் இது பண்ணுறான் அந்த பாவம் இந்த பாவம்னு சொல்லி பயங்கரம் சொல்லப்படும். அப்புறம் 3 வாரத்துக்கு ஒரு சவுண்டே இருக்காது. திருப்பி ஒரு 5 வாரம் கழிச்சு வந்து ஆட்டோக்காரன் எப்படி இருக்கிறான், என்னடா ஆட்டோக்காரன் எப்படி இருந்தால் என்னடா. அப்படி வந்து நம்ம வந்து சீசன் பர்சனாக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக கைத்துக்கு சொல்லுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக சமயம் வாய்த்தாலும் சொல்லுங்கள், வாய்க்கா விட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீடிய பொறுமை. சத்தமாக சொல்லுங்க பாலா, சத்தமாக சொல்லுங்க, நீடிய பொறுமை. ஒன்றும் சத்தமாக சொல்லுங்க, நீடிய பொறுமை. நான் வந்து இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறப்ப எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அது வந்து ஆக்சுவலி இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து ரொம்ப முக்கியம் வந்து 2 ஒன்று இந்த விங்ஸ், அப்புறம் வந்து இந்த இடுப்பு, இந்த நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த 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 தை, இது 3 தான் இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து இந்த தண்டால், இந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, கடலைக்கட்டை, இது 4-5 தான் இருக்கும். அவர் வந்து இந்த வயிற்று பகுதிக்காக வந்து ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ணுவார்னா, எங்களை குனிஞ்சு இப்படி காலை வச்சு, இப்போ முடியாது அப்போ முடியும், தலையை வந்து இதில் தொடணும். இதில் தொடுறப்ப என்ன பண்ணார், மேலே படுத்துப்பார். அவர் ஒரு 100 கிலோ இருப்பார், மேலே படுத்துடுவார். வலி சும்மா உயிர் போகும். ஒரு 10 தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 10, 9, 8 திருப்பி 10, 9, 8 திருப்பி 10, 9 ஒரு 50 எண்ணுவார். பட் தட் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். இன்றைக்கெல்லாம் இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய அந்த வெயிட் லிஃப்டிங் அப்போ ஒரு நாள் கூட எனக்கு பேக்கெலாம் வந்து விளக்குனது கிடையாது. அது காரணம் வந்து இந்த பேஷன்ஸாக உங்களுடைய என்னுடைய இந்த பேக்கை வந்து வளைச்சது தான் காரணம். அல்லேலூயா. ஆண்டவர் சில இடத்துல உங்களை பேஷன்ஸாக வளைக்கிறாருன்னா பொறுமையாக விட்டு கொடுங்க, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இயேசுவின் நாமத்தினால. 2 கைகளை மேலே தூக்கி தட்டி பொறுமையாக நல்லா பலமாக தட்டுங்க. பத்தாது. இந்த முஸ்லீம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா முஸ்லீமு, அதனால் என்னுடைய இன்னொரு பேர் வந்து ஷேக் இமாம். அந்த இப்போல்லாம் இந்த ஊரில் அது கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்கள்லாம் இந்த ரம்ஜான் டைம் ஆரம்பிச்சிருச்சேன்னா டெய்லி கஞ்சி கிடைக்கும், இது கிடைக்கும். இப்போ கஞ்சி குடிக்கிறதுக்காக மண்ணடி போக வேண்டியது இருக்குது. அது வேறு இந்த ரீல்ஸில் போட்டு நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுறாங்க. அப்போ அந்த நாட்டில் என்னென்னா, இந்த ரம்ஜான் டைமில் வந்து அன்றைக்கி ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி வரும். எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா மாமா அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டிலேருந்து பிரியாணி வரும். 10 பிரியாணியும் வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, they do a slow cooking. somebody say slow cooking. எங்கள் தாதி வந்து ஒரு சிக்கன் குருமா செய்யும். அது வந்து இதில் அரைச்சி அப்படி போட்டுட்டு ஸ்ட்ரிம்மில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். 1 hour ஸ்லோ குக் பண்ணி எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸ்லோ குக்கிங் ஆல்வேஸ் கிவ் பெட்டர் ரிசல்ட். கைத்திக்குறலே சொல்லும்பாலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஸ்லோவாக குக் பண்ணால் நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வேகமாக இந்த மைக்ரோவேவில் குக் பண்ணுறப்ப மேலே வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. நான் சொல்கிறது விளங்குதா எல்லாருக்கும்? காலையிலேயே உங்களை டெம்ப் பண்ணுறேன், எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ஸ்லோ குக் பண்ண விடுங்க. அல்லேலூயா. அதுமா கை வச்சு சொல்லுங்கள், என்னை ஸ்லோ குக் பண்ண விடுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஸ்லோவாக குக் ஆனீங்கன்னா
சமமாக எல்லாம் குக் ஆகிருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இன்றைக்கி பல பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. மேலே நல்லா வெந்திருக்கீங்க, கொஞ்சம் உள்ளே ஒரு கத்தியை வச்சு விட்டால் ரத்தம் தான் வருது, ஏன்னா உள்ளே வேகலை. இன்றைக்கி ஆண்டவர் கையில் நம்ம ஸ்லோ குக் பண்ண விட போகிறோம். ஒரு அல்லே சொல்லும்பாலாம். அல்ல 2 கைகளை உயர்த்தி ஆமென். நீடிய பொறுமை. சம்படி சே நீடிய பொறுமை. சரி, நேற்றும் கேட்டீங்க, இன்னும் கேட்டீங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களான்னு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து அப்படியே பார்த்துட்டு பாஸ்டர் நல்லா பேசுகிறேன், நல்லா தம்பி நல்லா பேசுதான், அதுக்கு பேச சொல்லித்தரணும், நல்லா பேச செய்யுது. ஏதோ காலைல போகிறோம். ஏசு கிறிஸ்து இந்த அகத்தியன் சொல்லுவார், குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கடற்கரைக்கு போயிருந்தாராம். போனால் ஒருத்தன் தண்ணியை போட்டு ரோட்டில் உருண்டுட்டு இருந்தானா. உருண்டுறப்ப கேட்டான், ஏம்மா தண்ணி போகிற? அதான் இயேசுவை கொண்டுட்டாங்களே அப்படின்னா. உடனே அடுத்த நாள் ஈஸ்டர் அன்னைக்கு அதே இடத்துல உருண்டுட்டு இருந்தான். என்னப்பா, இப்போ தான் இயேசு உயிர் தெழுந்துட்டார்ல. அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது. இயேசுவை கொண்டுட்டாங்களேன்னு தண்ணி அடிச்சுட்டு உயிர் தெழுந்து அப்படிப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது. ஏதோ வரோம், இயேசுவை கொண்டுட்டாங்களே, இந்த நாளில் ரொம்ப மன உருக்கமாக ஏதோ அவருக்கு பூஜை பலி செலுத்துகிற மாதிரி, இந்த பூ தூக்கி போடுற மாதிரிலாம் நம்ம வர வேணாம். அல்லேலூயா. இந்த 40 நாள் நீங்கள் வர்றது ரொம்ப சந்தோஷம். இந்த 40 நாள் ஏதாவது ஒரு கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் மாறினா அதுதான் கர்த்தர் ரூபப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு நீடிய பொறுமையாக இருப்போமா? அல்ல எத்தனை பேர் நீடிய பொறுமையாக இருக்க ரெடியாக இருக்கீங்க? சொன்னோன்னு என்ன ஆகுதுன்னா, பிசாசும் பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் போகிறப்பே பிசாசு வந்து இதுக்குரிய காரியத்தை ஆக்டிவேட், உங்கள் பொறுமையை சோதிப்பான். அல்லேலூயா. என்றைக்குமே உங்களை கொஞ்சம் கனவு இன்றைக்கி உங்களை பார்த்து கோவப்படுற வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. எல்லா நாளும் கீழ்ப்படுகிற பிள்ளை இன்றைக்கி உங்களை பார்த்து கோவப்பட, இல்லை எல்லா நாளுமே கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளை இன்றைக்கி ரொம்ப கீழ்ப்படியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கை தூக்கி அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம ஃப்ளாரன்ஸ் கீழே இறக்கிட்டாங்க. ஐயோ, இது வந்து ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப டஃப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஃப்யூச்சர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு தான் இன்றைக்கி உங்களை இந்த பொறுமையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை ரெடியாக இருக்கீங்க? அல்லேலூயா. பொறுமையோடு காத்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாலாம். பொறுமையோடு காத்துருங்க. நம்படி பொறுமையோடு காத்துருங்க. இன்றைக்கி ஒரே ஒரு முடிவு எடுப்போமா? இந்த பொறுமையில் ரொம்ப முக்கியம் கோல் சொல்லாமல் இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்கள், கோல் சொல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், என்ன சொல்லாமல் இருக்கிறது? ஒரு நிமிடம் மட்டும் இந்த டெஸ்ட்மனி, கேப்ரியல் அண்ணே வந்து ஒரு ஒரு டெஸ்ட்மனி சொல்லியிருக்காங்க. அவரோடு படித்த ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச் வச்சுருக்காரு. அந்த ஒரு பட்டணம் பேர் சொல்லலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வாராம், பயங்கரமாக ஊழியம் செய்வாராம். ஆனால் அந்த ஊழியம் வளரவே இல்லையாம். அவனுக்கு கீழே வந்து ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்க அம்மா 2 பேரும் பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி அவங்கள பார்த்தாலே சே அப்படின்னு சொல்லி, ஐயோ இப்படி ஜோம் பண்ணுறாங்களே, ப்ரேயர் டீமை லீட் பண்ணுறாங்களே, இவங்க வந்து அந்த டீமை லீட் பண்ணுறாங்களே, அந்நிய பாஷை, அவங்கள பார்த்தாலே சர்ச்சு அப்படியே எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்களாம். அப்போ ஆனால் 6-7 வருஷமாக சர்ச்சு வளரவே இல்லையாம். he tried everything, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றுமே நடக்கலையா. அப்போ ஒரு நாள் கேப்ரியல்கிட்ட சொன்னாராம், இது மாதிரி என்னென்ன. உடனே வந்து கேப்ரியல் என்ன வந்து அந்த சர்ச்சு மக்கள் கொஞ்சம் 10 பேர்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்களாம். பேசினப்ப அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். என்ன கண்டுபிடிச்சாங்களான்னா, இந்த அம்மா இருக்குல்ல, இந்த அம்மாவும் இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காங்களே, இவங்க வந்து இந்த பாஸ்டரை பற்றி கோல் சொல்லி எல்லா சபை மக்கள் புதுசாக வரவங்க எல்லாத்துட்டையும் கோல் சொல்லி புதுசாக வர எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்களை பற்றி தப்பாக பேசியே இந்த சர்ச்சே வளரலையா. உடனே இந்த பாஸ்டர் வந்து கூப்பிட்டு அந்த அம்மாவையும் அந்த தம்பியும் கூப்பிட்டு பேசினாராம், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. உடனே அது வரைக்கும் ஐயா அப்படின்றதவே 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம், நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இவங்க எவ்வளவு அந்நிய பாஷனை பேசினாலும் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். கடைசியாக இனிமேல் அவங்க சர்ச்சுக்கு வரமாட்டோம் அப்படின்னோடனே சரி போங்கன்ட்டாராம். அவங்க போய் ஒரே ஒரு இடத்துல இந்த சபை 10 மடங்கு பெருகிருச்சான். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுப்போமா? பொறுமைக்கு ரொம்ப முக்கியம் கோல் சொல்லாமல் இருக்கிறது. வாட் யூ டாக் அபவுட். நானும் ஷிபாக்கம் ஊழியத்தில் பல வருடங்கள் இருக்கும். எங்களோட க்ளோஸாக இருக்கிற சில ஆட்கள், இருந்த ஆட்கள் எங்களை பற்றி முன்னாடி நல்லா அடி இருப்பாங்க. ஆனால் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் people that who are good at heart, they will be blessed. They will be blessed. இப்போ நிஷாவோட நிறைய பேர் இருந்தாங்க, சர்ச்சில் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நிஷா இஸ் வெரி குட் அட் ஹார்ட். அதை தான் ஆண்டவர் ஹானர் பண்ணார். இன்றைக்கி ரொம்ப முக்கியம் என்னென்னா, நாட் அவர் டேலண்ட்ஸ், நாட் வாட் வி ஷோகேஸ் ஆன் ஸ்டேஜ், நாட் வி ஷோகேஸ் பிஃபோர் அதர்ஸ், வாட் வி பர்சீவ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அதர்ஸ். நான் சொல்கிறது விளங்குதா? என்னுடைய ஆப்சன்ஸில் நீங்கள் அது என்னென்னா,
இப்படி அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டீஃபனை கூப்பிட்றேன். இப்போ நான் ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து நான் போய் இங்கே பேர் அண்ணன் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், கத்த சொன்னார உன்ட்ட கத்தட்ட கேட்டியா அப்படின்னு சொல்கிறதே கோல்னு சொல்லுவேன். நான் சொல்ல விளங்குதா? ஆசிவ் தட் நீ அதெல்லாம் உள்ள அப்படின்னு சொல்கிறதே, அப்படி சொல்லியே பல பேர் பல பின்மாற்றத்தில் போயிருக்காங்க நம்ம சர்ச்சில். இந்த பொறுமையில் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். லெட் கம் வாட் மே, ஐ வில் நாட் டாக் இல் அபவுட் அதர்ஸ். கைத்திக்கு ஒரு அல்லையா சொல்லும் பாலம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேஷன்ஸ் யாரு பைபிளில்? ஜீசஸ். மரணம் பரிந்தும், சிலுவையின் மரணம் பரிந்தும் அவரை தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தலை கை வச்சுக்கோங்களேன். அவர் பொறுமையாக இப்பயும் பொறுமையாக இருக்கிறாரா? எப்படி சொல்கிறீங்க? அவர் பொறுமையாக இருக்கிறார். மிக முக்கியமான காரணம் நீங்கள் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறதே காரணம். இல்லைனா நீங்களும் நானும் வழி விலகி போய் செத்து போயிருக்கணும், பாவத்தில் மாட்டியிருக்கணும், நம்மளை கொண்டிருக்கணும், அடிச்சிருக்கணும். பட் ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர். தட் இஸ் த ப்ரூஃப் தட் ஹீ ஹேஸ் த லாங் பேஷன்ஸ். கைகளை தட்டி அப்பா. ஹல்லேலூயா. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. டிசைபிள்ஸ் அவர் எவ்வளோ பொறுமையோடு இருக்கிறார். நாமும் நம்முடைய மனைவிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட பொறுமை, அதுவும் பிள்ளைகள்கிட்ட பொறுமையோடு இருக்க கடவுள். ஹல்லேலூயா. நல்ல கை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பொறுமையோடு எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீடிய பொறுமையோடு ஆண்டவர் இருந்து கர்த்தர் எங்களுக்கு வைத்த திட்டத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.